நோ தட் ஐ எம் ஹாப்பி டெட் தேன் பீயிங் அலைவ். நான் வாழ்வதை விட சாவில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுதான் ஹைதராபாத் யூனிவர்சிட்டியால் நிறுவனப் படுகொலை செய்யப்பட்ட ரோஹித் வெமுலா கடைசியாக உதிர்த்த வார்த்தைகள். எனதருமை மக்களே, நிறுவனப் படுகொலை, இன்ஸ்டிடியூஷனல் மர்டர், நம்ம மாணவர்கள் படிக்க போகும்போது சந்திக்கிற இன்னொரு தடைக்கல். 200 வருஷமாக நம்ம படிக்க போகும்போது படிக்க விடக்கூடாதுன்னு என்னென்னமோ பண்ணாங்க. சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காத அப்படின்னாங்க. வேதத்தை காதில் கேட்டாலே காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று அப்படின்னாங்க. இதெல்லாம் தாண்டி அண்ணல் அம்பேத்கர் திறந்து வச்ச பாதைகள் மூலமாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்க போயிட்டுருக்கோம். ஆனால் உள்ளே போகும்போது உள்ளே நமக்கு பெரிய தடைக்கல்லாக இப்போ வந்து நிற்கிறது தான் இந்த இன்ஸ்டிடியூஷனல் மர்டர். இது ஒரு தனி மனிதன் செய்கிற கொலையோ இல்லை தனி மனிதன் வாழ பிடிக்காமல் செஞ்சுக்கிற தற்கொலையோ கிடையாது. எந்த ஒரு நிறுவனம் நமக்கு கல்வியை தரும் அப்படின்னு சொல்லி நம்பி போகிறாங்களோ அந்த ஒரு நிறுவனமே நம்மளை கொலை செய்கிறது. அதுதான் இந்த நிறுவனப் படுகொலை. நம்ம ஊரில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. நம்ம ஊரில் எது இருந்தாலும் அது சீக்கிரமாக டிஜிட்டலைஸ் ஆகிடும். சீக்கிரமாக மக்கள் அதை அப்டேட் பண்ணிடுவாங்க. நம்ம அதை பழைய விஷயம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அதை மக்கள் புதுசாக மாற்றி கொண்டு வந்துடுவாங்க. எப்படி காருக்கடியில் எலுமிச்சம்பழம் வைக்கிற அளவுக்கு மக்கள் அப்டேட் ஆகி டிஜிட்டலைஸ் ஆன இதுலேயே வந்து கொண்டு வந்துட்டாங்களோ, எப்படி ஜாதியை வந்து மேட்ரிமோனியில் ஓப்பன் பண்ணி ஜாதி பேர் வச்ச மேட்ரிமோனிகள் நிறையா வந்துருச்சோ, அதே மாதிரி ஜாதிய பாகுபாடுகள் இன்றைக்கி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளே ஈஸியாக நுழைஞ்சிருச்சு. நம்ம ஊரில் நிறுவன படுகொலைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் நாமன்னு கூட சொல்லலாம். நாம தான் நம்மளோட வருங்கால சன்னதியினருக்கு ரிசர்வேஷனை பற்றி சரியாக கற்பிக்காமல் விட்டுட்டோம். ரிசர்வேஷனில் தான் நாமளும் படிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டோம். ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு மட்டும்தான் கிடைக்கிது. அவங்க மட்டும் கம்மி மார்க் எடுத்தால் போதும், நம்மளாம் நிறையா மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே அவங்களுக்கு கற்பிச்சுட்டு வந்திருக்கோம். இதனால் அவங்க அந்த மாணவர்களே தங்களுக்கு எதிரியாக பாவிக்கிறாங்க. இப்படி சுற்றி இருக்க மாணவர்கள்ட்டிருந்து நட்பை பெறாமல் பகைமையை பெறுறாங்க. இப்படி சுற்றி இருக்க மாணவர்கள்ட்டிருந்து நட்பு தான் கிடைக்காம போகுதுன்னா தங்களுக்கு மேலே இருக்க ஆசிரியர்கள்ட்டையும் அவங்க பகைமையை தான் பெறுறாங்க. காரணமே இல்லாமல் நம்மெல்லாம் வேறு ஆளுங்க, இவங்க வேறு ஆளுங்க அப்படிங்கிற ஆசிரியர்களுக்குள்ள அடிப்படையில் ஒரு சிந்தனை இருக்குது. அதனால் அந்த ஆசிரியர்கள் இவர்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் கொடுக்க வேண்டிய மார்க்கை சரியாக கொடுக்கறதில்ல. இதனால் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. இடதுசாரி மாணவர் அமைப்புகள் நிறையா இருக்க ஜேஎன்யூ மாதிரி யூனிவர்சிட்டிஸில் கூட இது நடந்துட்டு தான் இருக்குது. குறிப்பிட்ட பிரிவினரை சேர்ந்தவங்க மட்டும் இன்டர்னல் மார்க்கில் கம்மியான மார்க் தான் எடுக்கிறாங்க. ஆனால் செம்மில் அவங்களால நிறையா மார்க் எடுக்க முடியுது. இன்டர்னல் மார்க்கில் இவங்க என்ன வகுப்பில் சேர்ந்தவங்க, எதில் வராங்க, எந்த கேஸ்டில் வராங்கன்னு தெரிஞ்சனாலேயே என்னமோ இவங்களோட ஆசிரியர்கள் இவங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுக்கறதில்ல. ஆனால் அதே இது செம்மில் வேறு யூனிவர்சிட்டிக்குள்ளேயோ இல்லை வேறு ஆட்கள் கரெக்ஷன் பண்ணுறனால இவங்களால ஈஸியாக நிறையா மார்க் எடுக்க முடியுது. இந்த மாதிரி மொத்தமாக இந்த சமுதாயத்தினால் ஒரு நிறுவனத்துக்குள்ள எல்லா வகையிலையும் ஒடுக்கப்பட்டவர் தான் ரோஹித் வெமுலா அப்படிங்கிற மாணவர். இவரோட கேஸில் இன்னும் கூடுதலாக ஏபிவிபி மாணவர் அமைப்பு அப்படின்னு ஒரு குண்டற்படையை ஆர்எஸ்எஸ் வச்சு நடத்திட்டு வருது. அந்த ஏபிவிபி மாணவர் அமைப்புகளும் இவரோட கேஸில் வந்து விளையாண்டுருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து அதாவது அம்பேத்கர் மாணவர் அமைப்பை சேர்ந்தவங்கெல்லாம் சேர்ந்து ஏபிவிபி மாணவர் அமைப்பை சேர்ந்தவங்களை தாக்குனதாக ஒரு பொய் புகாரை எழுப்பி அவரை வந்து கல்லூரியை விட்டு இடைநீக்கம் செய்ய வச்சுருக்காங்க. அதனால் உளவியல் ரீதியாக ரொம்ப அதிக பாதிப்புப்பட்ட அவர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்காரு. இதனாலலாம் யாராவது தற்கொலைக்கு தூண்டப்படுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நட்சத்திரம் நகரகிறது படத்தில் பாரஞ்சித் ரொம்ப அழகாக காட்டியிருப்பார். சமுதாயத்தில் எப்படி ஜாதிய ரீதியால் ஒடுக்கப்படுற ஒருத்தன் மன ரீதியாக உடஞ்சி போகிறான், உளவியல் ரீதியாக எவ்வளோ பாதிப்படைகிறான், அவனை ஒட்ட வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காட்டியிருப்பார். அதை போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்குலாம் புரியும். இவ்வளோ கொடூரமாக கொலை செய்யப்பட்ட ரோஹித் வெமுலாவோட கேஸில் நேற்று வந்து போலீஸ் க்ளோசர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அம்மா தான் தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அவங்க அப்பா தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இல்லை, அதனால் அவர் அதை வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தற்கொலை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி க்ளோசர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாங்க. ஏன்னா தான் டிஜிபி வந்து இதில் இன்னும் சந்தேகம் இருக்குது, அதனால் நீதிமன்றத்துக்கிட்ட நாங்கள் போய் பர்மிஷன் கேட்க போகிறோம் இதை ரீஓப்பன் பண்ண அப்படின்னு சொன்னாலும் அதில் ஈடுபட்டிருந்த ஸ்மிருதி இரானி போன்ற பெரிய பிஜேபி தலைகள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டாங்க இந்த க்ளோசர் ரிப்போர்ட்னால். இது 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் எங்கேயோ நடந்த விஷயம். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கவும் இல்லை, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடந்ததேவும் இல்லை. ஏன்னா இது பெரியார் மண், இது வந்து சமூக நீதி மண் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க மக்களே, போன மாதம் 16ஆம் தேதி தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் பயின்று வந்த அஜித்குமார் என்ற மாணவர் 2014 நீட்லாம் வரத்துக்கு முன்னாடியே வந்து மருத்துவக் கல்லூரியில் 97.75% கட் ஆஃபை வச்சு உள்ளே சேர்ந்தாலும் 2020 வரைக்கும் படிச்சுட்டு இருந்திருக்காரு. ஏன்னு கேட்டால்
நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்காக அவரை 1 வருஷம் கல்லூரி நிர்வாகம் இடைநீக்கம் செஞ்சுருக்கு. இது மட்டும் இல்லாமல் 2020 அவரோட படிப்பு என்னதான் முடிஞ்சிருந்தாலும் அவருக்கு அரியர் மேலே அரியர் போட்டு இவ்வளோ நல்லா படித்த மாணவர் என்னதான் செம்மில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் இன்டர்னல் எக்ஸாமில் முழு மதிப்பெண் கொடுக்காம அரியர் மேலே அரியர் போட்டு இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் பட்டியலினத்து சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால நீ எல்லாம் டாக்டர் படித்து என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்கிற மாதிரி இவரை சுற்றி இருந்தவங்க, இவர் கல்லூரி விடுதியில் இருந்தவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேசிகிட்டு இருந்தனால இவர் மன அழுத்தம் காரணமாக உயிரிழந்திருக்காரு. இப்போ வரைக்கும் 1.5 மாதம் ஆகியும் காவல்துறை இந்த புகாரை எடுத்துக்கிட்டு எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருந்துகிட்ருக்காங்க. ஒரு காலத்தில் நம்ம படிக்க உள்ளவே வரக்கூடாதுன்னு நமக்கு பல 100 பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கதவாக அடித்து உடச்சி உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போகும்போது புது புது பிரச்சனையாக கொண்டு வராங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு பூதாகரமாக வளர்ந்துட்டு இருக்க பிரச்சனை தான் இந்த இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் அப்படிங்கிறது. உளவியல் ரீதியாக ஒரு மாணவனை தனிப்புறமாக ஒதுக்கி அவனை கல்லூரி நிர்வாகமே கொலை பண்ணுற இந்த விஷயந்தான் இன்ஸ்டிடியூஷனல் மர்டர். இதுக்கு எதிராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் எப்பவும் போல் போராட்டம் தான் பண்ண போகிறோம். 200 வருஷமாக நம்ம போராட்டம் பண்ணி தான் இங்கே எல்லாத்தையும் மாற்றிட்டு இருந்திருக்கோம். இப்போவும் அதே தான் திரும்பி பண்ண போகிறோம். இந்த இன்ஸ்டிடியூஷனல் மர்டரை எதிர்த்து எப்போவுமே போராடுவோம். அப்படி நம்ம வருங்கால சன்னதிக்கு இன்ஸ்டிடியூஷனல் மர்டரை பற்றி பாடம் புகட்டுவோம். அதே மாதிரி ரிசர்வேஷன் என்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை, எல்லா சமுதாயத்தினரும் தான் அதனால் பலன் அடைகிறோம். அது மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி கிரிக்கெட்டில் பண்ணுற மாதிரி முதுக தடவை தான் எல்லாத்துக்கும் வேலை கொடுப்பாங்க. அது இருக்கிறனால தான் நம்மளால் உள்ளே போக முடியுது அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிறுவன படுகொலைகள் மாதிரி இன்னும் எத்தனையோ கொடூரங்கள் நம்ம கல்வி கற்றுக்க போகும்போது நமக்கு எதிராக தடைக்கல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் எதிர்த்து எப்போவுமே RSOF களத்தில் நிற்கணும் சொல்லிக்கிட்டு அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை கிடைக்கும் வரை போராடி கொண்டே இருப்போம். இந்த போராட்டம் எங்களோடு தொடங்கவும் இல்லை, எங்கள் வாழ்நாளோடு முடியப் போவதும் இல்லை என்று கூறி இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.